வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் வீரா வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு நல்ல கதை உங்களுக்கு சொல்ல போறேன். கேட்கறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கீங்களா? ஓ, வாங்க நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம். இந்த கதையில ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. அந்த காகத்துக்கு என்ன வேலைன்னா, அந்த கிராமத்துக்குள்ள ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட உணவு வாங்கி அவங்க வைக்கிற உணவுகளை சாப்பிட்டு அங்கே இருக்க தண்ணியை குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. அதுக்கு ரொம்ப சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் இருந்தது. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கப்ப ஒரு 10 நாள் கழிச்சு கோடை காலம் வந்தது. இந்த கோடை காலம் வந்ததால என்னாச்சு, குளத்து தண்ணி, ஆற்று தண்ணி, கேணி தண்ணி, இந்த மாதிரி எல்லா தண்ணி நிறைஞ்சிருக்கக்கூடிய நிலங்களும் வற்றி போச்சு. இந்த ஊர் மக்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக கிடைச்சிது. அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அவங்க தனக்கு தேவையான அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி இருக்கிற காக்காப்ப அந்த ஊர் மக்களுக்கு மறந்துட்டாங்க. உடனே காக்கா என்ன பண்ணுச்சு, தண்ணி கிடைக்காம ரொம்ப தாகத்துல தவிச்சு போயிருந்து. என்னடா அது, நமக்கு தண்ணியே கிடைக்கலையே, வெயில் வேற இப்படி சுட்டெரிக்குதே, நம்முடைய உடம்புல உள்ள நீர்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கே, நம்ம என்ன பண்றது, தாகம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி ரொம்ப தூரம் போச்சு. இந்த மாதிரி போயிட்டு ஒரு மரத்தடியில ஒரு மரத்து கிளையில உட்காந்துக்கிட்டு ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு என்னடா பண்றது, தண்ணி கிடைக்கலையான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப தூரத்துல ஒரு தொட்டி தெரிஞ்சது. அந்த தொட்டியில போய் பார்த்தா தண்ணி இருந்தது. ஆனா தண்ணி ரொம்ப தூரத்துல கீழே இருந்தது. அதனால குடிக்க முடியல. ஐயோ, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தண்ணி இருந்தோம், அந்த தண்ணியை நம்மளால குடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்தது. பக்கத்துல உள்ள நிறைய சிறு சிறு கற்களை எடுத்து அந்த தட்டிக்குள்ள போட்டுச்சு. இந்த மாதிரியே போட்டுக்கிட்டே இருக்க 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 அந்த தொட்டிக்குள்ள உள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தது. அதுவும் எவ்வளோ கல்லை தான் போடுறது, போட்டு போட்டு பார்க்குது. தண்ணி இப்போ வரும், அப்போ வரும், இப்போ வரும், அப்போ வரும்னு போட்டுக்கிட்டே இருந்தது. கடைசியா ஒரு வழியா கல்களை போடும்போது தண்ணி அது குடிக்கிற தூரத்துக்கு வந்தது. உடனே காகம் ரொம்ப மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் அந்த தண்ணியை வயிறு நிறைய குடிச்சிட்டு ரொம்ப ஆனந்தமாச்சு. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குழந்தைகளே? இந்த கதை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி நற்சிந்தனைகளையும் நல்லொழுக்கமுடைய கதைகளையும் மேலும் அடிக்கடி கேட்கும்போது அது நம்மளுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிடும். அதனால அந்த இது நமக்கு உங்களுக்கு பெரிய குழந்தைகளா பெரியவர்களா ஆன பிறகும் அது மறக்காது. அதனாலதான் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். புரிஞ்சுதா குழந்தைகளே? இந்த கதையிலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையை நினைச்சு பயந்து தோன்றுக்கு இல்லாம அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைச்சு அந்த சூழ்நிலையை எப்படி தாண்டி வர்றதுன்னு தன்னுடைய மூளையை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி அந்த சூழ்நிலைகளை வெற்றிகரமாகவும் தைரியமாகவும் எதிர்கொண்டு அதிலிருந்து ஜெயிச்சு வரணும். ஜெயிச்சு வரும்போது அது நமக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஐயையோ, எனக்கு துன்பம் வந்துடுச்சு, நான் என்ன பண்ணும் அப்படி வருத்தப்பட்டு உட்காரதால எந்த விதத்திலும் கிடைக்காது, எந்த இதுவும் நடக்காது. அதனால துணிஞ்சி இறங்கி செயல்பட்டு அந்த காரியத்தில் ஜெயிக்கணும். புரிஞ்சுதா குழந்தைகளே? நன்றி. மீண்டும்
அடுத்த கதையில சந்திப்போம்.